வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்க கல்கி. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. இன்னைக்கு நம்ம தரமான சம்பவத்தை தான் பார்க்க போறோம். அப்படி என்னடா தரமான சம்பவம்னு கேட்டிங்கன்னா, என்ன ப்ரொமோஷன் சம்பவமா? ஆமாங்க. இப்போல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் பல விதமாக ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ப்ரொமோஷன் பண்ண முன்னெல்லாம் அவங்க ப்ராடக்டை காட்டிட்டு தான் ப்ரொமோஷன் பண்ணுறது. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. நடுவில் ஏதாவது ஒரு கிரிஞ்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ப்ரொமோஷனே பண்ணுறாங்க. அதில் நம்ம தலைவனை பற்றி நம்மளுக்கு தெரியும். இப்போ புதுசாக ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்கலாம். என்னெல்லாம் பண்ண போறாரோ. இவரும் ஃப்ரீயா? ஆமாம், அவரு தான் ஃப்ரீ. விட்டா அவனையும் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி வித்துருவீங்க. இல்ல இவர் யாருங்க? இவரு கஸ்டமருங்க. வந்து விலைய கேட்டாரு. கேட்ட உடனே உறைஞ்சு போய் உட்கார்ந்து வருதாங்க. எல்லாம் ஒரு லிமிட் தான். உறைஞ்சு போய் உட்கார்ந்து எத்தனை நாளா இருக்காரு? உறைஞ்சு போய் அவர் 2 நாளா இங்க தான் இருக்காரு. 2 நாளா. ஆனா நீங்க பண்றீங்க பாரு அக்குருமே, 2 நாளா உறைஞ்சு போயிருக்கான். அப்படி என்னதான் வேலையை சொல்றீங்க? அந்த ஆள் வண்டி என்ன விலை சொல்றான்? அவன் 15 ரூபாய் சொல்றானே. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க 10 ரூபாய் கேட்டோம்னே. இந்த 2 டோர் பீரோ வந்து 11,000ங்க. பூரா அக்கக்கா கலண்டு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இத போய் 15,000ங்கற? 11,000 ஒண்ணா? ஆமா, இல்ல ஒரு பீரோ இல்ல, ஒரு பீரோ வாங்கினா இன்னொரு பீரோ ஃப்ரீங்க. ஆமா, ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. உள்ளார ஒரு ஆளும் ஃப்ரீ. கரெக்ட்டுங்களா? ஏன்னா பார்த்துட்டு அப்புறம் மக்களை ஏமாத்திடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 11,000 கொடுத்துட்டு 2 பீரோ தருவாங்க. அந்த 2 பீரோக்குள்ளேயுமே 2 ஆள் இருப்பாங்க. உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கலாம். வீட்டில் வேலைக்காரங்களாம் வச்சுக்கலாம். இல்லை அவங்கள வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அதை பண்ணிக்கலாம். ஆமாம், ஃபோனில் ரீசார்ஜ் இல்லைனா அந்த கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். நான்லாம் நெட்டு இல்லை பத்தலைன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட படாத பாடுபட்டு கிஞ்சி எப்படியோ நல்ல மனுஷன் போட்டு விட்டுட்டான். நல்லா இருப்படா போடா. அப்படியே தூக்கி ஸ்மாக்க போடுறதா? ஏங்க அவ்வளோ வெறி? ஆமாம், அது உண்மைதான். எல்லாத்தையும் பில்லே தூக்கிட்டான். அப்புறம் அவ்வளோ வெறி இருக்கத்தான் செய்யும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். இந்த பேருந்தா குழந்தைங்க மலையாளத்துல என்ன மீனிங்? குஞ்சு. எந்த பேரும் குஞ்சாக்கும். அப்படிங்களா? ஆட இவட 2 குஞ்சுங்களா? இவனே கொலை பண்ணிடுவேன் உன்னைய. ஜேம்ஸ் கேமரூன் அவுத்தார் பாத்தீங்களா? அவர் அவுத்தாருன்னா நான் எதுக்குடா பார்க்கணும்? கரெக்டு தானே? அவ்வளோ தான் இவரையும் பார்க்கணும். குட் காமெடி. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இல்லை புரியுது. யாருங்க இந்த வயசு உங்களை யாருங்க ஏமாத்தினது? எப்பனோ நம்மளா இருப்பான். நம்ம பையன் தான் அவனை ஏமாத்திருப்பான். நீ தெரியறாங்க இதான் இங்க இருக்க. வயசானவங்களாம் ஏமாத்திங்களாடி. நல்லா இருப்பீங்களாடா நீங்களா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஹலோ, இபி ஆஃபீஸா மேடம்? ஆமாப்பா. மேடம், எங்க ஏரியால கொஞ்சம் கரண்ட் கட் பண்ணி விட்டுறீங்களா? ஏன்பா, என்னாச்சு? நான் நல்லா குளிருக்கு போத்திட்டு படுத்துட்டேன். லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் மேடம். டேய், இந்த அளவுக்கு சோம்பேறியா இருப்பீங்க? இதுக்கு வேற ஈபி காரங்க வேற போன் அடிக்கிறீங்க. எடி செருப்ப நாய். அந்த நாயோட நிலைமையை வச்சு பாத்தீங்களாடா? ஏன்டா அப்படி படுத்துறீங்க? இப்பொழுது எங்க ஊர் சிங்கக்குட்டி இளம் சிறுத்தை கபடிக்குள்ள இறங்கி எல்லாத்தையும் இன்னைக்கு அடிச்சு நகர்த்த போறாரு. என்னடா என் தலையை வெறும் ஆக்ஷன் மட்டும் தான் காட்டுறோம். இன்னும் ஒரு பாயிண்ட் கூட எடுத்ததை படம் காணும். நான் வேற பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். என்ன பண்றீங்க? ஏய், இது ஒரு நாள் பிளான் இல்ல, பல நாள் பிளான். என் சிங்கத்துக்கு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கீங்களா? பாருங்களா, எப்பேற்பட்ட மனுஷன் என்னடா அப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். போங்கடா, ஆளா ஏன்டா இப்படி வந்து சாவடிக்கிறீங்க? சரி.